ஃபேமிலிஸ் இது என்ன காயினே தெரியல. நம்ம அழகுக்காக வெளியில வந்து வச்சிருப்போம் இல்லைங்களா? தென்னை மரம் மாதிரி ஒரு மரம். அதுல இந்த மாதிரி குட்டி குட்டி காயா வச்சிருந்தது. பழுக்காதுன்னு நெனச்சேன் பார்த்தா பழுக்குது. இது சாப்பிடக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். ஆனா நல்லா பேரிச்சம்பழம் மாதிரி நல்லா அமுங்குதுங்க. ஸ்மெல்லு ரொம்ப மோசமா இருக்கு. ஐயோ! இத பறிக்கவே வேணாம் போல. உங்கள எத்தனை பேருக்கு இந்த காயை பற்றி தெரியும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாருக்காவது தெரியுமா? எவ்வளோ அழகாக இருக்குது ஃபேமிலிஸ். நல்லா அழகாக தான் இருக்குது. பறிக்கணும் போல் இருக்குது. ஏய், நல்லா கொத்து கொத்தாக நல்லா இருக்குது. திராட்சை பழம் மாதிரி இருக்குது ஃபேமிலிஸ். அப்பா நல்லா அழகாக தான் இருக்குது. அப்பா ஒரு மாதிரி இருக்குது. கையெல்லாம் ஒரு மாதிரி ஒட்டுது. ஹேண்ட் வாஷ் பண்ணிப்போம். ஒரு மாதிரி ஒட்டுது. இதுதான் அந்த மரம். இருங்க அந்த பக்கம் போயிட்டு காமிக்கிறேன். பாருங்க ஃபேமிலிஸ், இந்த மரத்தை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? சும்மா அழகுக்காக தான் வைப்பாங்க. அழகுக்காக வைக்கப்படக்கூடிய ஒரு மரம் தான் இது. அதில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு கொத்து கொத்தா காய் வந்து வைக்குது. பழுத்துடுச்சு ஆக்சுவலாக. இதுதான் வந்து காய். இது தெரியுது இல்லைங்களா? இதுதான் காய். இது வந்து பழம். ஆனால் பறிக்கக்கூடாது. அப்பா ஓகே, நல்லா தான் இருக்குது. க்யூட்டாக இருக்குது. எத்தனை பேர் வீட்டில் இந்த மாதிரியான செடி கொடி மரங்கள் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த இடத்துல அதிகமாக பூச்செடிகள் தான் நிறையா இருக்கும் ஃபேமிலிஸ். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பூ. ஒன்றும் இல்லை, நம்ம கவலையாக அந்த பக்கம் எங்கேயாவது நடந்து வரும்பொழுது இந்த மாதிரியான பூக்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா நல்லா கொஞ்சம் ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. இந்த செடி யாருக்கெல்லாம் தெரியும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எல்லாரோட வீட்லேயும் வந்து இருக்கும். இது வந்து என்ன? இது துளசி எல்லாருக்கும் தெரியும். இங்கே பாருங்கள், பிரண்டை வந்து வந்திருக்கு. பாம்பு மாதிரி வருது ஃபேமிலிஸ். பிரண்டை வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் பிரண்டையை பற்றி. பார்க்காதவங்க பாருங்கள். நல்லா பெரிய பெரிய மரமாக இருக்குது. அழகாக இருக்குது ஃபேமிலிஸ். எத்தனை பேர் வீட்டில் இந்த அளவுக்கு பூச்செடிகள் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அங்கே பார்த்தோம் இல்லைங்களா? அதுதான் இது. அந்த மரத்தோட கண்ணு தான் இது. எவ்வளோ குட்டியாக இருக்குது. இதுவே நல்லா அழகுக்கெல்லாம் வந்து செட் பண்ணலாம். அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. இங்கே பாருங்க, கொத்து கொத்தாக இருக்குது. இந்த பக்கமும் ஃபுல்லாக அந்த மரம் தான் நட்டு வச்சுருக்காங்க. இந்த இடத்துல ஃபுல்லாக அதே அப்பா கிளியராக தெரியுது. ஃபுல்லாக அதே மரம் தான் நட்டு வச்சுருக்காங்க. அந்த மரத்துலேயும் இந்த மாதிரியான காய்கள்லாம் இருக்குது. அது சரியாக தெரியலன்னு சொல்லிட்டு நான் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தா சரியான காய். ஒரு சாப்பிட்றதுக்கான காய், திங்கக்கூடிய காய் வந்து இந்த அளவுக்கு விளைஞ்சதுனா கூட பரவாயில்ல, நம்ம ஏதாவது பறித்து சாப்பிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அது திங்கிறதுக்கே உதவாது. ஆனால் எந்த அளவுக்கு வச்சுருக்கு பாருங்கள் ஃபேமிலிஸ். ஆனால் நல்லா இருக்குது பார்க்கும்பொழுது. கொலையாக இருக்குது. அப்பா ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. என்ன ஒன்று, சாப்பிட தான் முடியாது. இந்த இடத்துல நிறைய விசித்திரமான செடி கொடி மரங்கள்லாம் வந்து இருக்கும். நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நான் அட்ரஸ் அனுப்புகிறேன், வாங்க வந்து விசிட் பண்ணிவிட்டு போங்க ஃபேமிலிஸ். குட்டி குட்டி செடியெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இடம் வந்து ஆக்சுவலி. இப்போ நெல்லிக்காய் மரம் இருக்கும், அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இது வந்து ரொம்ப குட்டி செடியாக இருக்கும் போது எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க, செம்பருத்தி. இது ஒரு மாதிரியான டைப்பில் வந்து வளர்ந்தது. இது வந்து நெல்லிக்காய் மரம். நெல்லிக்காய் வந்து அதிகமாக பழுத்துருச்சு. இதுக்கு முன்னாடி நிறையா இருந்தது கொத்து கொத்தா. இங்கே பிள்ளைங்கள்லாம் படிப்பாங்க, அவங்க பறிச்சிட்ருப்பாங்க போல். இப்போ பாருங்க நல்லா பழுத்து போயிருக்கு. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. ஓகே ஃபேமிலிஸ், டாடா பாய்.